தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவனை பல்வேறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து பேசினர். சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் இளங்கோவனை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அரசு அதனை மீறுவது சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்தார். மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தி வருவதை திசை திருப்பவே அதிமுக அரசு இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதே முறையான நடவடிக்கை என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதேபோல் திமுக சார்பில் RS பாரதி, TKS இளங்கோவனை சந்தித்து பேசினர். காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்புவும் EVKS இளங்கோவனை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல் அதிமுகவினரால் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. மதுவிலக்கு பிரச்சாரத்தை திசை திருப்புவதற்காக இது நடத்தப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. இதுவரை இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அதிமுக அரசால் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கருத்துக்கு கருத்தை எதிர்வைப்பதுதான் ஜனநாயகம். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய ஆளுங்கட்சியினர் அதற்கு நேர்மாறாக செயல்படுவது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை. முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு சென்று இது நடக்கிறதா, அல்லது முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆளுங்கட்சியினர் போட்டி போட்டுக்கொண்டு இதை செய்கிறார்களா என்று எண்ண தோன்றுகிறது. தலைவர் பேசும்போது எல்லாமே லைவ்ல போச்சு. அன்னைக்கு ரியாக்ட் பண்ணாம ஒரு 5 நாள் கழிச்சு ஏதோ தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு இதுக்கு போராட்டம் நடத்துவோம்னு சொன்னா, இது அதிமுக காரங்க கிட்டே தான் நான் கேட்கணும்னு விரும்புறேன். 5 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? ஏன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதிமுக காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய செயல்ல தெளிவாக தெரியுது.